இன்னைக்கு இந்த வீடியோல Black Forest கேக்ல எப்படி நான் ஐசிங் பண்றேங்கிறதும் அதுக்கப்புறமா நான் பண்ணன ஒரு சின்ன மிஸ்டேக்கால கேக் வந்து எப்படி ஸ்பாயில் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோட கேக்குக்கு பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில அக்சஸரீஸ் மட்டும் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் கலரையும் எப்போவாச்சும் யூஸ் பண்ணுற ஃபுட் கலரையும் சேர்த்து வச்சுருக்கிறனால எனக்கு கொஞ்சம் நம்ம டக்குன்னு போய் எடுக்கும்போது இந்த ஃபுட் கலரை தேடுற மாதிரி இருக்குது. அதனால தான் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதுக்கு கூடால பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வெல்வெட் சொல்யூஷன் இருக்குது. இதை பற்றி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். நம்ம பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதை மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே இது இப்போ தான் தெரிய வந்துச்சு. இந்த சொல்யூஷன் நம்ம வந்து ரெட் வெல்வெட் கேக்கில் ஆட் பண்ணோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து இந்த பஷ் பிராண்டில் உள்ளதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த வெனிலா எசன்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் நம்ம வந்து கேக்லலாம் ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, அதுதான் எவாப்ரேட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து அதான் அதை இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஃபுட் கலர் தான். இந்த ஃபுட் கலர் ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லோ, பிங்க்கு, அதுக்கப்புறமா ரெட்டு, சாக்லேட் கலர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா ஒசாரோ பிராண்டில் உள்ள Black Forest கேக்குக்குள்ள எசன்ஸு. இது எல்லாம் ஃபுட் கலருக்கு கூடால என் பையன் வந்து எப்படி உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரில அந்த ஃபோட்டோ. இது வந்து இப்போ காமிச்சல அந்த ஃபுட் கலர் வந்து நம்ம சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணக்கூடியது. அது எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வச்சுருக்கிறனால எனக்கு வந்து கேக்குக்கு தேவைப்படும் போது கலர் தேடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வின்டாப்புங்கிற பிராண்டில் உள்ள ஃபுட் கலருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிங்க் கலர் வந்து என்ன பிராண்டில் உள்ளதுன்னு. இந்த பிராண்டு தாங்க. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். இப்போ அதில் ஸ்டாக்கு கூட இல்லை. நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஃபுட் கலருக்கு கூடாலே பற்றியெல்லாம் எத்தனை பென்னு வேற நான் எடுத்து வச்சுருக்கேன்னு என்னத்துக்கு வச்சேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சில இந்த இது ஹார்ட் ஷேப் கட்டர் எல்லாமே கிடக்கு. இந்த ஒயிட் ஃபுட் கலரும் நான் இப்போ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நம்ம நிறைய கலர் எல்லா ஃபுட் கலரும் நம்ம வாங்கி வச்சுருக்க மாட்டோம் பார்த்தீங்களா. ஏதாச்சும் டக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது 2 ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் கலரும் சில நேரம் தேவைப்படும். அதான் இது வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ 2 பாக்ஸ்லேயே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த ரேடியன் வயலட்னு ஒரு ஃபுட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் காலியாக போகுதுன்னு திருப்பியும் நான் வயலட் கலர் வாங்க சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்கு. கலரை பற்றியெல்லாம் அப்படியே மாற்றி இன்னொன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இருக்கட்டும், எப்படியும் நான் அந்த ரேடியன் வயலட்டை திருப்பி வாங்க தான் செய்யணும். அதான் நம்மளுக்கு யூஸ் பண்ணதுக்கு அந்த கலர் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். தீந்து போன எல்லோ ஃபுட் கலர் பாக்ஸையும் இது கூடால போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இடத்த பின்ன அடைச்சிட்டு தானே இருக்கும், நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. எல்லாம் சேர்ந்து அப்படியே கிடக்கிறனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் தான் 2 பாக்ஸ்லேயே போட்டு வச்சாச்சு. நம்ம கடைன்னு கேக் செய்துட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே வந்து அந்த ஃபுட் கலரை தேடும்போது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு வழியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சாச்சு. இதில் அந்த வெனிலா எசன்ஸ் கூட தீந்து போன பாட்டில் தான், அதையும் தூக்கி போடாமல் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியது தான். அப்புறம் ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ஜெல் ப்ளூ கலர் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்தது என்னென்னா நம்ம பென்னு, நம்ம கேக்கில் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பென்னு உண்டு பற்றியெல்லாம், அந்த பென்னும் ஒரு இந்த கலர் அடிக்கிறதுக்கு அந்த கோல்டன் கலரெல்லாம் நம்ம கேக்கில் அடிக்கிறதுக்காண்டி அது ஒரு ப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வேறு பெண்ணெல்லாம் எடுத்து மாற்றிட்டேன். அப்புறம் நான் என்னென்ன நாசில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் குறிப்பிட்ட ஒரு 1-2 நாசில் மட்டும்தாங்க திருப்பி யூஸ் பண்ணுவேன். அதில் ஒன்று இது 146ங்கிற நாசில். அதுக்கப்புறம் இது ஒன்று. நான் அதிகமாக இந்த நாசில் தான் யூஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு அந்த ரொசட்டே டிசைன் எல்லாம் போடுறதுக்கு இந்த நாசில் ரொம்ப சூப்பராக வரும். அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து இந்த ஸ்டார் நாசில், இது 2D நாசில். இவ்வளோ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். வேறு எல்லாம் சும்மா இருக்குது. இந்த ரோஸ் போடுறதெல்லாம் எப்போவாச்சும் தான் போடுவேன். நம்ம கேக்கில் ரைட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரல, சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரினா இந்த ரைட்டிங்னே ரொம்ப சின்ன நாசில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வரும். அப்புறம் லீஃப் நாசில், இதெல்லாம் எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுறது. நம்ம பைப்பிங் பேக்கே கட் பண்ணி அப்படியே லீஃப் போட்டுருவேன். இந்த நாசில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது நீங்கள் என்ன கோகோ பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் வந்து முன்னாடியெல்லாம் இந்த லூஸில் கிடைக்கக்கூடிய கோகோ பவுட்ரு தான் வாங்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் வாங்கிட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பிரைட் கலர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் தான் வருது, ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி எக்கோ பேக் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான், ஆனால் நல்லாயிருக்கும்.
இந்த கரைஞ்சி போன கேக்கை காட்டுறதுக்காண்டி தான் நான் மெயினாக இந்த வீடியோ ஷூட் பண்ணதேங்க. இதில் 2 கேக் இருக்குது பற்றியெல்லாம். ஒரு கேக் ஃப்ளாப் ஆகி இன்னொரு கேக் நான் செய்திருந்தேன். இதுதான் நான் கையில் வச்சுருக்கிறது தான் அந்த ஃப்ளாப் ஆகின கேக்குங்க. அப்படியே கேக்குன்னே சொல்ல முடியாது, ஓவனில் சுட்டு எடுத்த கல்லுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு கல் மாதிரி இருந்து இன்னொரு கேக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துருந்துங்க. சரி, இந்த கேக்கு எதனால இப்படி கல் மாதிரி ஆச்சுதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பார்க்கும்போதே கலர் டிஃப்ரென்ஸ் கூட தெரியும் பற்றியெல்லாம். என்ன பண்ணேன்னா, கோகோ பவுடரை பொதுவாகவே ரொம்ப மெஷர்மெண்ட் எடுத்து நான் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த கேக் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, அந்த பேக்கெட்டில் காமிச்ச பற்றியெல்லாம் அதை அப்படியே அதில் கமத்தி தட்டுனேன்னா நிறைய விழுந்துடுச்சு கோகோ பவுட்ரு. அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் அவனில் வச்சேன். அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஓவனை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கேன். அது வந்து எப்படி ஊற்றி வச்சோமோ அந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஆனால் பேக் ஆகிடுச்சு. பேக் ஆகிட்டு தொட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சு நல்லா கல் மாதிரி இருந்து. இது 1 கிலோ கேக்குக்கு செஞ்ச ஸ்பாஞ்ச் ஆக்கும். இந்த மாதிரி இருந்துன்னா இதை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் நான் அடுத்த ஸ்பாஞ்சு உடனே ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் இதை காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். இது எப்படி கல் மாதிரி இருக்குது பற்றியெல்லாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் மிஸ்டேக்கே வராது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நானே இப்போ வரைக்கும் ஒரு 10 கேக் செய்யணும், அதில் ஒரு 2 கேக்காக தப்பாக செஞ்சுருவேன். இதை பாருங்கள் எவ்வளோ தான் வந்திருக்குன்னு. 1 இன்ச்சு சைஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஹைட்டே வரல இந்த கேக்கை நம்ம வந்து 1 kg கேக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுட்டு கேட்குறீங்க, கேக் ஹைட்டு வரல. நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அப்படி ஆயிரும். ஓவர் பீட் பண்ணாலும் அந்த மாதிரி ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹைட்டே வரல. அதே பேட்டரில் தான் இந்த பக்கத்தில் இந்த கேக்கும் செய்தேன். நல்லா ஹைட் வந்துருக்கு பற்றியெல்லாம். அடுத்த நாள் காலையில் இப்போ தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பார்த்துட்டுங்க. காலையில் ஒரு 5:30க்காவது எழும்பி கேக்கை செஞ்சிடணும்னு நினச்சேன். அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் டைமை பார்க்க 7:30 மணி ஆகிடுச்சு. கடகடன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன், அதனால தான் அதை ஃபுல்லாக எடுக்கலை. இப்போ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ராத்திரியே பேக் பண்ணி வச்சுருந்தோம் பற்றியெல்லாம் கேக்கு. அது நல்லா சூடாறி நல்லா சாஃப்டாக இருந்து கேக்லேருந்து டாப் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கேன். இதை கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த கல் கேக் பார்த்துக்கும் போதும் உங்களுக்கு தெரியும், அந்த கல் கேக்கை கட் பண்ணால் இப்படி இருக்காது. சைடில் எல்லாமே நல்லா ஹார்டாகி தான் இருந்து. அது வந்து கேக்கே கிடையாதுங்க, கல். இப்போ நம்ம இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டோமா. கட் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் அந்த மாதிரி க்ரம்ஸ் வந்துட்டுருக்கோம், அதை லைட்டாக தட்டி விட்டுட்டு கேக் செய்துக்க ஆரம்பிச்சிடலாம். கிச்சனில் ஃபுல்லாக நம்ம வந்து சீனி அதுக்கப்புறம் சாக்லேட்டுன்னு சும்மா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால எறும்பு எங்கேருந்தான் வருதுன்னு தெரியல. என்ன பண்ணாலும் போக மாட்டேங்க. கேக்கை கொண்டு வச்சோன்னே எறும்பு வந்துடுது. அப்படியே கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சிட வேண்டியது தான். இது வந்து ஹார்ட் ஷேப் கேக்குங்கிறதுனால தான் நான் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன் இந்த போர்டில். இனிமேல் இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் போடணும். இந்த சுகர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக செரி க்ரஷும் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வச்சு இந்த கேக்கை நம்ம லைட்டாக சோக் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு வருவியே நிறைய சுகர் சிரப் ஊற்றுற மாதிரி இருக்குன்னு. அந்த கேக்கு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல திக்காக இருந்துச்சு. அந்த நல்ல பெரிய கேக்கு அதில் வந்து நம்ம சுகர் சிரப் அதுலேயும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு கம்மியாக போட்டோன்னா கேக் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது. அதனால தான் இனிமேல் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் செரி க்ரஷ் அப்ளை பண்ண வேண்டியது தான். இனிமேல் க்ரீமை இப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம செரி க்ரஷ் போடணும். செரி க்ரஷ் வந்து கொஞ்சம் ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். லைட்டாக ஊற்றிட்டு இதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து இது சாக்லேட் துருவி வச்சுருக்கோம்ல, இதில் கொஞ்சம் போட்டுடலாம். இந்த சாக்லேட் வந்து கேரட் துருவுறதை வச்சு துருவலாம். ஒருவேளை உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸ் இந்த மாதிரி வேணும்னா அதுலேயே நம்ம இந்த உருளைக்கிழங்குக்கெல்லாம் தோல் எடுக்கிறது இருக்கும் பற்றிலாம், அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த சீவி எடுத்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஹார்டாகி இருக்கும், நம்ம கையில் ரொம்ப ஒட்டாது. அதனால தான் எப்போவுமே நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு சாக்லேட் வந்து அப்ளை பண்ணுறதா இந்த சைட்லலாம் ஒட்டி வைப்போம்ல, அப்படி வைக்கும்போது அது வந்து நல்லா செட் ஆகி இருக்கணும். செட் ஆகி இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அது கொஞ்சம் ஹார்டாகி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து க்ரம் கோட்டிங் தான் போட்டுட்ருக்கேன். க்ரம் கோட்டிங்க்கு வந்து கொஞ்சம் க்ரீம் போட்டு சுற்றி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துருங்க. நிறைய க்ரீமெல்லாம் போட வேண்டாம். அது அப்போ தான் அந்த க்ரம்ஸ் வந்து பழையபடி வெளியே வராமல் இருக்கும். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ண வச்சு எடுக்கணும். இது நல்லா அந்த கேக்கு செட் ஆகணும். அப்போ தான் நம்ம கட் பண்ணி ஹார்ட் ஷேப்புக்கு மாற்றும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஒவ்வொரு லேயராக போட்டிருக்கோம்ல அது வந்து தனித்தனியாக கலந்து வரும். அது செட் ஆகிற டைம்லேயே இதே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேட்டிருந்த கஸ்டமர் தான் ஒரு 1/2 kg ப்ரௌனியும் கேட்டிருந்தாவ. அவளுக்கு இதை பீஸ் போட வேண்டாமா அப்படியே ஃபுல்லாகவே கேட்டிருந்தாவ.
இது அப்படியே தான் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணேன்னா அந்த சைடில் இருக்க அந்த இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கணும். அப்படியே கொடுத்தோன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அதை கட் பண்ணி எடுக்கேன். 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கிடுவோன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்படியே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கை நல்லா க்ரம் கோட்டிங் போட்டு வச்சுருந்தோம்னா செட் ஆகிட்டு, இதை இனிமேல் நம்ம ஹார்ட் ஷேப்புக்கு மாற்றதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி 2 லைன் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இதோட சைட்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். 2 சைடும் இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏக்கா ஹார்ட் ஷேப் கேக் டின் உண்டுல, அதை வாங்கியே ட்ரை பண்ண வேண்டியது தானேன்னு. எனக்கு என்னமோ அந்த ஹார்ட் ஷேப்பு கேக் டின்னில் கேக் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதுக்குள்ளே அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் அந்த ஹார்ட் ஷேப்லேயே வெட்டி போடணும் பற்றியெல்லாம் அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் இந்த மாதிரியே பண்ணுறது. நேற்றைக்கு கூட என் ஹஸ்பண்ட் சொன்னாவ, ஹார்ட் ஷேப் கேக் டின் வாங்கி அதில் செய்து பாரு, இது கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்கும் அப்படின்னு. சரி போட்டு நம்ம திருப்பி வாங்கிடலாம். சீக்கிரத்தில் ஒரு 2 ஹார்ட் டின் வாங்கணும். இப்படி கட் பண்ணி நல்லா இது பண்ண பிறகு நடுஸ்லேயும் கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ஹார்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக இப்படி செய்து பார்க்காதுங்க. நீங்கள் வந்து ஹார்ட்டு டின்னு வாங்கியே ட்ரை பண்ணது தான் நல்லது. அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி நம்ம கொஞ்சம் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சைடில் வெட்டி எடுத்தோம் பற்றியெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட்டு கொஞ்சம் நீட்டாக வரதுக்காண்டி சைடில் இருக்கிறதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இல்லாட்டி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வீங்கின ஹார்ட் மாதிரி இருக்கும். அதனால தான் சைட்லலாம் வெட்டி எடுத்தாச்சு. வீங்கின ஹார்ட்டுன்னு சொன்னோடனே என்னக்கா வீங்கினதுன்னா என்னதுன்னு கேட்பிய. ஒரு மாதிரி நம்ம அடிப்பட்ட இடமெல்லாம் ஒரு மாதிரி வீங்கவே இருக்கும் பற்றியெல்லாம், அதுதான் வீங்கின ஹார்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு சுற்றி நல்லா க்ரீமெல்லாம் போட்டுட்டு அப்படியே நான் சைடில் சாக்லேட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா நல்லா டைம் ஆகிட்டு, கேக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஆகிட்டு. நான் என்னமே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நீயே கொண்டு கேக்கு கொடுத்துருன்னு சொல்லிடுவோம். அதனால தான் கடன்னு சாக்லேட்டை அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். மெயின் கோட்டிங் எல்லாமே போட்டு. இனிமேல் வந்து இதில் என்ன நாசில் யூஸ் பண்ணேன்னா, இந்த நாசிலுக்கு பேர் சத்தியமாக எனக்கு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். நான் வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன், அந்த நாசில் தான் இது. இதை வச்சே சுற்றி இந்த மாதிரி பார்டர் போட்டு எடுத்துக்கிட்டேன். பார்டர் போடுறதுக்கு இந்த நாசில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் 2D நாசில் எல்லா நாசிலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம 2D நாசிலெல்லாம் பார்டர் போட்டோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுவே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் சின்ன நாசில் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படியே அதை போட்டுட்டு கீழேயும் நான் அதை வச்சே கொஞ்சம் பார்டர் போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளேயே கொஞ்சம் க்ரீம் நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குது பற்றில, அதனால் அந்த நாசிலை யூஸ் பண்ணியே நம்ம கீழேயும் பார்டர் போட்டுடலாம். புதுசாக நாசில் வாங்கி எடுத்து நம்ம புது டெக்கரேஷன் போட்டோன்னா அதுக்கு ஒரு பைப்பிங் பேக்கு, அதை ஒருக்கா வாஷ் பண்ணணும். அப்படி நிறைய வேலைகள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதனால் சிம்பிளாக முடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் இப்படியே பண்ணிடுங்க. கேக்கில் ஒரு 2 பேஜுக்கு எழுதுறதுக்கு அவங்க கொஞ்சம் நோட்ஸ் தந்துருந்தாவ, அதுதான் அதில் எழுதுறதுக்கு அந்த ரைட்டிங் நாசில் தான் யூஸ் பண்ணுறேன். பொதுவாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த நாசில், உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி தான் அதை வச்சு எழுதியிருக்கேன். அவங்க சொன்ன வேர்டிங்ஸ் எல்லாமே எழுதி கேக்கு இப்படி தான் இருந்துச்சு. அப்படியே நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.